அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில ஏராளமான படைப்பினங்களை படைத்து அதிலும் பகுத்தறிவு மிக்க மனிதனையும் படைத்து இந்த பகுத்தறிவு மிக்க இந்த மனிதனுக்கு ஏராளமான பாக்கியங்களை தந்திருக்கின்றார். இதை நாம் எந்த அளவுக்கு உணர வேண்டும் என்றால், இன்று நாம் மூவிகளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொள்கிற நிலையில மாற்று மத கொள்கை உள்ளவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல பல்வேறு தருணங்களில நமது வாயில அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு மிகுந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று மாற்றார்களை பார்க்கும் போதும் அல்லது நம்மை விட கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் போதும் நமது நாவில நம்மை அறியாமலே வரக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் எனக்கு பாக்கியம் தந்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், நான் இந்த மனிதர்களுக்கு அதளவுக்கு அதிகமான பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் தூதரையும் ஏற்றிருக்கின்றோம், ஏகத்துவவாதியாகவும் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதனை நோக்கி என்ன சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நிரந்தரமாக்கிக் கொள்ள விரும்புகிறீர்களா? தனித்தனியா பிடிக்கல, அனைத்தையும் கூட நீங்கள் உலக வாழ்க்கையை நீங்கள் நிரந்தரமாக்க கொள்ள விரும்புகிறீர்களா? என்ன காரணம்? ஏன்னால் பொருளாதாரத்தை தேடி ஓட வேண்டிய நிலை, குடும்ப சூழ்நிலையை பார்க்கக்கூடிய நிலை, இவ்வாறாக உலகத்தை நோக்கி ஓடக்கூடிய மனிதன் இந்த உலக சூழ்நிலை என்பது எனக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியை இந்த உலகத்திலே பெற்று தந்துவிடும் என்ற கண்ணோட்டத்தில் தான் உலகில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அப்படியே வாழ்கிறார்கள். எப்படி இந்த உலகத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லது எனது குடும்ப சூழ்நிலையிலே நான் செயல்படுகிற நிலை இந்த உலக வாழ்க்கையில என்னை நிரந்தரமான நிம்மதியை பெற்று தந்துவிடும் என்று இந்த மனிதனுடைய ஓட்டங்கள் இருப்பதாக அல்லாஹ் தனது அருமறையில ஏகப்பட்ட இவரெல்லாம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ நினைப்பது போல அல்ல இந்த உலக வாழ்க்கையானது, ஏன் இந்த உலகமே அழியக்கூடியதாக இருக்கின்றது, எதுவுமே நடந்த கிடையாது, நாளை அவன் முகம் மட்டும்தான் நீங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது என்று அல்லாஹ் இதுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். இந்த உலகத்தை நான் நிம்மதியா இருந்துருவேன், இந்த உலகத்துல நான் நிம்மதியை பெற்றுக்கொள்வேன் என்று மமதில் அலையாத நீனும் அலைவாய், இந்த உலகம் அழிக்கப்படும், எனது முகம் மட்டும்தான் நீங்க இருக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார். இதையே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவு குறித்து சொல்றாங்க. அந்த நாள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாட்களுடைய நேரங்கள் குறையாத வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கப் போவதில்லை. எப்படி? காலங்கள் சுருங்காத வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். இன்னைக்கு இந்த ஹதீஸ எந்த அளவுக்கு நாம் நிரந்தரமாக கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஜிம்மா முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், அசல் சொல்லியாச்சா? இதெல்லாம் அன்றாடம் நமது நாவினாலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த பாரு நோம்பு போச்சு, இந்த பார்க்கிறது ஹஜ்ஜி பெருநாள் வந்துட்டு, ஹஜ்ஜி பெருநாள் முடிந்த மாதிரி இருக்கும், நோன்பு வந்துட்டு, இது போன்ற ஆச்சரியமான வார்த்தைகளை சுபு தொழுத மாதிரிதான் இருந்துச்சு, இசா முடியும் வீட்டை தூங்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் காலங்கள் சுருங்குவதை நம்முடைய நாவினாலே நாம் மொழியக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். வருகிறோமா இல்லையா? அப்போ அதாவது தூரத்துறாங்க, காலங்கள் சுருங்காத வரை உலகம் என்ன எச்சரிக்க, இந்த உலகத்துல நீ நிம்மதியை நிரந்தரமாக்கி நினைக்காத, அழித்து விடுவேன் என்பதற்கான நபிகளா சொல்லக்கூடிய எச்சரிக்கை சொல்றாங்க. அதுக்கு அழகான ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா? ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதமாக வரும். நீங்க அப்படிதான் இருக்குது பாருங்க, 25, 26 முடிய போகுது, 26 சென்று ஆயிடுச்சு. இன்னும் சில மாதம், இன்னும் 6 மாதங்கள்ல 27 ஸ்டார்ட் ஆகிடும். ஆக ஒரு வருடம் என்பது ஒரு மாதமாகவும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாகவும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளாகவும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரமாகவும், ஒரு மணி நேரம் என்பது சொல்றாங்க நீங்கள் எளிதில எப்படி தீப்பெட்டி வைப்பீங்களோ, இன்னைக்கு அதை டெபினிஷன் கொடுக்குற எப்படி 10 வைங்க,
பத்திரத்துக்கு என்ன 1 மணி நேரம் ஆக போமா, 2 மணி நேரம் ஆக போமா, செகண்ட். ஆக ஒரு மணி நேரம் என்பது ஒரு செகண்டுக்கு. யோசிச்சு பாருங்க. இன்றைய காலையில சுருவு கொண்டிருப்போம், நான் நிக்கிறோம். ஜிம்மாவுடைய நேரம் வந்தது கூட அறியாமல் என்ன பண்றோம், ஜிம்மாவுக்கு நான் முதலாக வந்து விடுவேனே, அல்லது ஜிம்மாவுக்கு நான் இப்படிப்பட்ட நிலையில் வருவேனே, சிந்திக்கிறோமா இல்லையா? ஏன் காலங்கள் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னா சொல்றாங்க. எப்படி காலங்கள் சுருங்காத வரை மறுமை நாள் உலகம் அறிய போவதில்லை. இன்னும் சொல்றாங்க, எனது சமூகத்திற்கு அல்லாஹ் 60 வயது வரை, 60 70 வரை வாழ்நாளை கொடுத்திருக்கின்றார். பெரிய பெரிய சமுதாயம் வந்துச்சு. வாழ்நாளை குறித்து பார்த்தால் 950 வருடங்கள் வாழ்ந்தாங்க. ஆதம வாழ்க்கையை குறித்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள். இப்படி பல ஆண்டு கணக்கான வாழ்நாளை கொடுத்த சமூகம் இருக்க நபிலாத்த சமூகம் சொல்றாங்க, என்னுடைய சமூகம் இருக்கின்றது 60 வயசு, அது 70 வயசு. பார்க்கலாமா இல்லையா? அதற்கு முன்பாக பிறந்த நாளிலே இறக்கக்கூடியவர்கள் அல்லது 2 வயது 3 வயது 10 வயது 20 வயது, இந்த இறப்பிற்கு சில காத்திரமான உடல்வாகு என்றில்லை, நோய் என்ற நிலையில் இல்லை, கடுமையான நோயின் காரணமாக படுத்திருப்பார், பல வருடங்கள் போயிட்டார். திரகாத்திரமான உடல்வாகு பெற்றிருப்பார். நாமெல்லாம் என்னப்பா இப்படி பேசுறோம், கட்டு மொத்தமா இருக்காரு, காலம் நைட்டு படுத்திருப்பாரு, காலையிலும் முடிந்திருக்க மாட்டார். ஆக இந்த இறப்புக்கு காலங்களும் கிடையாது, உடல் வலிமையும் கிடையாது, பொருளாதார நிலையும் கிடையாது, யாரை எப்போ இருக்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்பது காலங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மரணம் உங்களை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் மரணத்தை நோக்கி விரைந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றீர்கள். ஆக நிம்மதியை இந்த உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக்க முடியாது. நிம்மதியை இந்த உலக வாழ்க்கையில உங்களால் நிரந்தரமாக்க முடியாது என்று அல்லாஹ் இப்போது சொல்றாங்க. அல்லாஹ்வும் தனது அருள்மறையில ஏகப்பட்ட இடங்கள் நல்லா சொல்கிறார். ஆனா இந்த நிலை சிந்திச்சு பாருங்க, நம்முடைய ஒரு நாள் நிறைவேற்ற பாருங்க. நாளை 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 எத்தனையோ சேர்ந்து தங்களை ஒவ்வொரு நாளும் வகுத்து கொண்டே போகும். நாளைக்கு இதை செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும், அதையும் தாண்டி அடுத்த மாதம் இதை செய்ய வேண்டும், அதுக்கு அடுத்த வருடம் இதை செய்ய வேண்டும், அதற்கு அடுத்த வருடம் இதை செய்ய வேண்டும் என்று வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாம் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நிம்மதி என்கிற இந்த உலக வாழ்க்கையில நாம் நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும். யாரு மக்களும் கூட அவருடைய மன எண்ணங்கள் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நிரந்தரமான நிம்மதி அப்படிதான் இல்லை. 10வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். இன்னமா மசல் உள்ளது என்னக்காமா, இந்த உலக வாழ்க்கையில மனிதன் நீ வாழ்றையே, அந்த வாழ்க்கைக்கு உதாரணத்தை நான் சொல்லிட்டா அல்ல, ஏகப்பட்ட உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றேன். இந்த உலக வாழ்க்கையில நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உதாரணம் தண்ணீர் தான்ப்பா. இந்த தண்ணீர் எங்கெல்லாம் போதும் அந்த மனிதனோட கால்நடையோடு கலந்து வருகின்றது. அந்த தண்ணீரை அந்த மனிதன் பயன்படுத்திக்கிறான். எப்படி விவசாயத்தில் பயன்படுத்துறான். சுருக்கமா சொல்றேன். 10வது அத்தியாயத்தோடு 24வது வசனம். அந்த தண்ணீரை மனிதன் தனது சகல வசதிக்கும் பயன்படுத்திக் கொள்கிறான். விவசாயம் பண்றான், அவன் குடிக்கிறான். இப்படி தண்ணீரை தனது அருளாலும் அல்லாவுடைய அருளாலும் அவன் பயன்படுத்துறான். இந்த பயன்படுத்திய மனிதன் என்ன பண்றான், விவசாயத்தை பயன்படுத்திட்டு அந்த விவசாயத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட மகசூல் அள்ளி கொடுக்கிறான். உதாரணமாக ஒரு மாங்கனியை நடுறான், அது பெரிய அளவுல பூத்து குலுங்குது. இதை பத்தி என்ன பண்ணுவோம், நாளைக்கு நான் ஒரு சம்பாதித்ததுல கொஞ்சம் ஒரு ஆளாயிரல. இதை விட உயர்ந்த ரகமான விவசாயங்களா இருக்குது. கும்பு முப்பு அது 1 கிராம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி ரேட்ல இருக்குது. இதே அது ஒரு 100 கிலோ வந்துட்டு அவன் நிலம் எப்படி இருக்கும், 100 கிலோ ஒரு மகசூல ஒரு அறுவடையில 100 கிலோ கிடைச்சிட்டுனா அவன் மகதை எப்படி இருக்கும், நான் செட்டில்தான், நான் நிம்மதியான உலக வாழ்க்கையை நிம்மதியை பெற்று விடுவேன். இப்படிதான் எழுதுவாங்க.
ஆக மனிதன் நிம்மதிக்காக பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய நிலையில அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கையோட தண்ணீர் தானே அப்படி போதா நான் உங்களுக்கு அருமை தானே. ஆனா நீ என்ன பண்ற, இந்த பொருளாதார வளம் நாளை என்னை சிறப்பான நிம்மதியை பெற்று தந்துவிடும், ஒரு நிரந்தரமான நிம்மதியை பெற்று தந்துவிடும் மனதைகளை நினைக்கிற நாளைக்கு நான் அறுவடை செஞ்சு பிடிச்சிருப்பாருவேன். அல்லாஹ் சொன்னா அப்படி நினைக்காத. நான் நாடினால் நீ இதற்கு முன்பாக எதை அங்கே காணவில்லையோ, இப்படிப்பட்ட மகசூல் நினைக்கிறிய அதுக்கு முன்பாக எப்படி வெட்டு தரையாக இருந்ததோ அதுபோல் மாத்திடுவேன், அதுபோல் மாத்தி விடுவேன். ஆக நிம்மதி என்பது நிரந்தரம் இந்த உலகத்திலே இல்ல. வல்லாஹு எது இலா தாரு சலாமி, அது மறுமையில் தாரு சலாம் என்றால் இருக்கின்றது. அந்த தாரு சலாமை நோக்கி வாங்க, சொர்க்கத்தின் பால் விரையுங்க, சொர்க்கத்தின் பால் நன்மை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கான நிரந்தரமான நிம்மதி. எப்படி சொல்ல, இந்த உலக வாழ்க்கைய அழகா தண்ணீர் ஒண்ணுமே ஊத்து காற்று தண்ணி தரையில ஊத்துங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திருப்பி எடுக்க முடியுமா? அதுதான் உன்னுடைய வாழ்க்கைப்ப. அந்த தண்ணீர் எங்கெல்லாம் பயன்படுகின்றதோ அது விளைச்சலை கொடுக்கும் இருந்தார்களாம். ஆனால் அந்த விளைச்சலை என்னை நினைவுபடுத்தாமல் இந்த விளைச்சல் இந்த உலக வாழ்க்கையில எனக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதி தரும் என்று நினைத்தால் நான் நாடினால் அதை இல்லாமல் ஆக்கிவிடுவேன். ஆக இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது. இந்த அற்பமான உலகத்துல நிம்மதியை நிரந்தரமாக்கிக் கொள்வது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான பசி, பல மாதங்களாக அவங்க வீட்டுல அடுப்பு எரியல, பல மாதங்களாக. ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் வீட்டுல மனைவி சென்னைக்கு போயிட்டா, 2 நாள் சாப்பிடும், ஹோட்டல் சாப்பாடு கொடுத்துக்கல, வயிறு சரியில, கால் சரியில, கை சரியில, அப்படி சரியில, இது சரியில, துணிந்து வைக்க முடியல. ஆக ஒரு நாள்ல இந்த நாவு ருசியான தேடுது, தனக்கு பக்குவப்பட்ட உணவை தேடுகின்றது. ஆனால் ஆயிஷா தான் சொல்றாங்க, பல மாதங்களாக எங்கள் வீட்டில் அடுப்பு டீ போட்டு குடிக்க முடியுமாங்க, காலையில சுடு டீ குடிக்காம இருக்க முடியும். ஆனால் பல மாதங்களாக அடுப்பு எரியவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்றைய நிலையில நபிகளார் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாங்க தெரியுமா? இன்றைய அரபு தீபத்துடைய அன்றைய ஒரே ஜனாதிபதி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க பாலஸ்தீன ஆரம்பிச்சு மக்கமா நகரம் வரைக்கும் ஒரே ஜனாதிபதி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய 47 நாடுகளுக்கு அன்றைய ஒரே தலைவர். தனது தோழகிட்ட எப்பா தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு இது இல்லை என்றால் கொடுக்க மாட்டாங்க. இன்றைய ஆட்சியாளர் நிலையை எடுத்து பாருங்க, இன்றைய ஆட்சியாளர் நிலையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நிலையும் அன்றைய ஆட்சியை எடுத்து பாருங்க. தாழ் வீட்டுல பல மாதமாக அடுப்பு எரியல, ஆனால் தன்னுடைய நிலை ஜனாதிபதி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, இந்த உலகத்தின் மீது எப்படிப்பட்ட பற்றை வைத்திருப்பாங்க. உலகமே இந்த உலகமே எனக்கு தேவையில்லை என்பதை நிதர்சனமாக மக்களுக்கு காட்டினாங்களா இல்லையா? இன்னும் சொல்லப்போனா அந்த மதினத்து நகரில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே இல்லையா? இந்த மதீனாவில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தவிர வேற ஏழைகள் வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நிலையில ஆசிரியர் சொல்றாங்க, பல மாதங்களாக எங்கள் வீட்டுல அடுப்பு இல்லைங்க. அந்த நேரத்தில் பக்கத்து நாள் கிளப்பி விடுறாரு. எப்படி கிளப்பி விடுறாரு? அந்த அடி கம கம கமன்னு அடி, அங்க கறி சாப்பாடு, அந்த மனம் மூக்கு துளைக்குது. சோதனை பத்தில கடுமையான பசி. இந்த பசியில பக்கத்துல இப்படிப்பட்ட நிகழ்வு. இவங்க நினைக்கிறாங்க நம்ம இது விருந்துக்கு ஆற்ற மாட்டாங்களா? நினைச்ச மாத்திரம் அவர் விளையாட்டு வாங்க விருந்துக்கு கூப்பிட்ட மனசை என்ன பண்றாரு? நபிகளார் மட்டும் அழைக்கிறார். நபிகளார் நீங்க மட்டும் வாங்க, இப்படியே கூப்பிடுறாரு. உங்களுக்காக விருந்து வைக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப நபி சொல்றாங்க, எனது மனைவி ஆயிஷாக்கு இல்லையா? இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த விருந்து எனக்கு வேண்டாம். சோதனை பத்தினா ஆக இந்த உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு எளிமையாக்க வேண்டும் என்பதற்காக நபிகளார் எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க.
அவர் அழைக்கிறாரு, வேணான்ட்டாங்க. திருப்பி உள்ள போயிட்டு ரெடி பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு மட்டும் வாங்க அழைக்கிறாரு, இல்ல வேண்டாம். மூன்றாவது முறையாக கொஞ்சம் கூடுதலா சேர்த்து செஞ்சு வச்சுட்டு 2 பேரையும் அழைத்து அங்கே விருந்து பரிமாறப்படுகிறது. விருந்து பரிமாறிய விருந்துக்கான துவாவை செய்து விட்டு ஆயுதத்தை சொல்றாங்க, எனது வாழ்நாளில இது போன்ற ருசியாக நான் சாப்பிட்டதே இல்லை, இது போல ருசியாக நான் சாப்பிட்டதே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்ல எப்படிப்பட்ட பாக்கியத்தை. நம்ம வீட்டுல சாதாரண ஒரு நிகழ்வுக்கு நாம் எப்படிப்பட்ட செயல்திட்டத்தை சொல்றோம் தெரியுமா? ஒரு நாளுடைய உணவுக்காக நாம் எப்படிப்பட்ட செயல்திட்டத்தை கொடுக்கிறோம். உப்பு கூட்டு, உப்பு குறை, இதை சேர்த்துக்கோ, இந்த எண்ணெய் எடுத்துக்கோ, இவற்றை மட்டன் வாங்கு, இந்த திருமணத்துக்கு பணம் பத்தியா, இந்த மாசம் குறைஞ்சிட்டான், அந்த மாசம் அப்படி இப்படி என்று நம் உறவுக்கான செயல் திட்டத்தை, தனது நாவுக்கு ருசிக்கான செயல் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபியார் சொன்ன கடுமையான பசிக்கு ஆரம்பமாக திருச்சுறாங்க, இது போல் நான் ருசியாக தின்றதை சிந்திச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையை எந்த அளவுக்கு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. சொல்றாங்க, ஒரு முறை சகாபாத்துக்கு மத்தியில அல்லாஹ் 2 கேள்வி கேட்கிறான், 2 பெர்மிஷன் கேட்கிறான். 2 கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? அடியாரே, இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா அல்லது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உள்ளது வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அந்த அடியான், அல்லாஹ்விடத்தில் உள்ளது எனக்கு வேண்டும், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று தேர்வு செய்து கொண்டார் என்று சொல்லுகிற மாட்டில எல்லா மக்களும் குழப்பறாங்க. என்னது இது, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சகாபி கேட்கிறாரு. ஆமா, அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அல்லாஹ்விடத்துல உள்ளதுன்னா மனுஷன் யாராவது எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க, இது என்ன பொறுமை இருக்கு. ஆனா இதை புரிந்து கொண்டு அபூபக்கர் மட்டும் தேம்பி அதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு செல்ல இருக்கிறார்கள். சொல்றாங்க, நம்மை விட்டு செல்ல இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்குறான், நான் வரேன். இது போல நடக்க போவது இல்லை. ஆனால் மரணம் எப்போது யாருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் கூட்டா பொருளுமா? அல்லாஹ் நம்மை அழைத்து உனக்கு இப்படிப்பா யாருலா, இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்குது யாருலா, இப்படிப்பட்ட நிலைக்கு நான் ஆளாயிருக்கேன் யாருல, அவகாசம் கேட்போமா இல்லை கிளம்புவோமா? ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்ட மாத்திரத்துல அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த உலகத்தின் மீது எப்படிப்பட்ட முறையில் வாழ்ந்திருப்பாங்க. அதனால தாங்க அந்த சகாபாக்களும் சரி, சகாபி பெண்களும் சரி, உயிரை விட கூட மேலாக வைத்தாங்களா இல்லையா? உயிரை விட மேலாக வைத்தார்கள். அதனால தானே உகது காலத்துல எத்தனை பேர் இறந்து போனாங்க. நபிகளாருக்கு முன்பாக ஓடி வருவாங்க, அம்பு வரும், கல்வி வரலங்க, அம்பு வரும், 7 டன் அப்படியே தனது உடம்புல வாங்குவாங்க, தனது நெஞ்சில வாங்குவாங்க, தனது வயிற்றிலே வாங்க கொள்வார்கள். எனது லட்சம் வாங்கிட்டாங்களா, மரணத்தை வாங்குவார்கள். எதற்காக? நபிகளாரை அப்படி நேசித்தார்கள். ஏனென்றால் நபிகளார் அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எளிமை போய்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனா சகாபாக்களுடைய காலத்து நபிசல்லல்லாஹு காலத்துக்கு பின்பாகங்க ஒரு எருமுக்கு ஒரு போர் நடக்கின்றது. இந்த போர் இஸ்லாமியர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையில ஒரு நடக்கக்கூடிய போர், நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு போர் தான். இஸ்லாமிய படை ஒரு சிறிய 34,000 பேர் கொண்ட ஒரு படை தான். ஆனால் எதிரி படை 2,36,000, கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகம். 1, 2, 5 பேர் சுத்தி வெட்டுவான். ஆனால் அங்கே சுருக்கமா சொல்ற போர் நடக்கின்றது. போர்ல இஸ்லாமியர்கள் வெற்றி வாங்கி சூடுகிறார்கள். காலித் இப்னு வலீத் தன்னுடைய தலைமையில வெற்றி வாங்கி சூடப்படுகிறது. அந்த ஹெர்குலிஸ் மன்னன் கேட்கிறான், அதுக்கான தளபதி அழைச்சப்பா, நேற்று இந்த போர் நடந்துச்சப்பா, நாம் தோற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? நம்மகிட்ட ஆட்கள் இல்லையா? மன்னரே, நம்மளோட அவர்களை விட 6 மடங்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த சொற்பமான படம். அப்ப ஆயுதங்கள் இல்லையாப்பா? இல்ல, நம்மதான் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கிறது. இல்லையா? நான் அணுகுண்டு வச்சிருக்கேன், பாரம்பரியத்தை அழித்து விடுவேன், தரைமட்டமாக்கி விடுவேன். கொக்கரிக்கக்கூடிய எத்தனையோ உலக தலைவர்கள் பாக்கிறோமா இல்லையா? அது கூட அந்த தளபதி சொல்றாரு, நம்ம அப்படி அது ஒண்ணுமே கிடையாது. அப்படியாப்பா சொல்ற காரணத்தை சொல்லு. அந்த மாட்டான்
தான் மாற்றா மன்னனிடம் சொல்லக்கூடிய வார்த்தை மூமினாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு தவறும் சிந்திக்க இருக்கிறோம். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொற்பமானவர்கள் தான், ஆயுத பலம் இல்லாதவர்கள் தான், ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற காரணம் என்ன தெரியுமா? இரவிலே நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார்கள். யார் சொல்றாங்க? மாற்றான் மாற்றாங்க. இரவில நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார்கள். தவறோடு நோரும் மயக்கவன் அணிமுங்கள் நன்மை ஏவக்கூடியவர்கள், தீமை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். நீதியை நிலைநாட்டுகிறார்கள். கொடுக்கல் வாங்கலை சரியான முறையில, வாக்குறுதியை சரியான முறையில பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். வட்டி வாங்குவதில்லை, மதுவின் பக்கமே செல்வதில்லை. இதனால்தான் அவர்களுக்கு அந்த வெற்றி கிட்டியது என்று ஒரு மாட்டான் தங்கள் மாற்று மன்னனிடம் வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால், இன்றைய நிலையில நமக்கான வெற்றி ஏன் வரல தெரியுமா? ஏன் வரல? இதுல நம்ம நீளமா இருக்கிறோமா? இதுல நாம் நீளமா இருக்கிறோமாங்க? நன்மை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம், என்னதை செஞ்சிட்டோம்? அதுக்காக ஒரு இயக்கம் பார்த்துருக்கோம். சமீபத்துல பேஸ்புக்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். யாராவது கேட்டிருப்போமா கேள்வி? ஒரு இமாமே செய்தானே சொல்லலாம். அவன் ஓதி எல்லாம் சொன்ன புது சிறுக்கூடிய கழுதைகள் என்று சொல்றான். ஒரு ஓதி மனநம் செஞ்சிருப்பாரு. ஆனால் அவர்கள் ஆணிமில்ல பொது சமூகக்கூடிய கழுதைகள் அப்படிப்பட்ட கழுதுதான் சொல்லுது. என்ன சொல்ல தெரியுமா? ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டால் முன்கர் நக்கீர் வருவார். வந்து மன்றப்புக்க எல்லாத்தையும் கேட்பாரு. அல்லான்னு சொல்லிடுவோம். உனக்கு தூதர் யாரு? ரசூல்னு சொல்லிடுவோம். உனக்கு தீனில மார்க்கம் இஸ்லாம் சொல்லிடுவோம். இப்படி கேட்பாரு. ஆனால் பதில் சொல்லாதீங்க. எங்க நம்ம வாழ்க்கை பயில் க்ளோஸ் பண்ணி மரணம் வந்து விட்டாலே எதுவும் பேச முடியாது. நம்ம அவர் சொன்னாரு, கபர்ல வச்ச பிறகு அடக்க பண்ணிய பிறகு இது போன்ற கேள்விகள் கொண்டு வரும். கேட்கக்கூடிய அந்த மலக்கு மாட்ட நீங்க திருப்பி கேளுங்க. அவங்க அல்லாஹ் யார் தெரியுமா? அவங்க அல்லாஹ் கொடுத்துருவாங்க. முடிவு முத்திரையிடப்பட்டு மரணம் எழுதப்பட்டு விட்டால் ஜனாசை அடக்க முடியும். எந்த பேச்சும் பேச முடியாது. எந்த எதிர்ப்பான ஒரு பேச்சையும் பேசவே முடியாது. ஏன்னா நமக்கு எதிராக நமது ஒவ்வொரு உறுப்பினரும் பேசணும். ஆனா இவன் கேட்கிறான், அவர்களும் யாரும் கேளுப்பா, அவர் பணத்திற்கு ஓடிக்குவாங்க. இதை யாராச்சும் கேட்டிருக்கோமே, என்னப்பா இப்படி கிறுக்குத்தனம் வர்றியப்பா, மார்க்கத்தை குளித்தோண்டி புதைக்கிறியப்பா. இது மட்டும் ஒவ்வொரு திருமணத்துக்கு ஒவ்வொரு மகாராக்களையும் பாருங்க எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாருமே கேட்பதில்லை. யாருமே நின்று சரியான முறையில் வணங்குவதில்லை. யாருமே நபியில் அந்த மாட்டான்னு சொன்னாங்க. இந்த நீதத்தை பேணி இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல சரியான முறையில், கொடுத்த வாக்குறுதியை சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறவன். அப்படி பாதுகாத்தால நமக்கு வெற்றி. 24,000 பேர், 34,000 பார்த்தா 2,36,000 பேர் ஓடுறான். இன்னைக்கு நம்ம சமுதாயம் மதுவை ஓடுது, மது போதையில ஓடுது, கஞ்சாவை ஓடுது. என்ன காரணம்? அந்த முகலாக்கள் தான். நன்மை ஏவுவதை தீமை தடுக்கிறது நாமும் தான். நன்மை ஏறுகிறோமா? இப்ப தட்டுப்பா, இது உன்னை மட்டுமல்ல அனைவரையும் பாதிக்கும் செஞ்சிருக்கிறோமா? அப்ப நமக்கான வெற்றி என்ன? ஐயோ அவங்க தான் கொண்டுருவோம், இவங்க தான் கொண்டுருவோம். அம்மா பாருங்க, தப்பு போறோம். நீங்க ஒரு மிருகத்தை அரைச்சா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், இது வெட்டலாமா வெட்டக்கூடாதா? நீ ஒரு ஆடோ ஒரு மாடோ வெட்டுறதால கவர்மெண்ட் கேள்வி, இது வெட்டலாமா கேள்வி, சட்டம் போடலாம். பெருநாளைக்கு அதிகமா கூட்டம் வந்து வாசலுக்கு வெளியில வந்துடாத, கைது போடுவான், சட்டம் போடுறான். உங்களால் வெற்றி பெற முடியுதா? என்ன காரணம்? அமர்களிலே சரியான வணக்க வழிபாடுகளே சரியான நிலைப்பாடு இல்லை, நன்மை ஏவுவதில்லை, தீமை தடுப்பதில்லை, கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய நிலைதான் புறம் என்ற நிலைக்கு நாம் அப்படி அனைவரும் அங்க பாவமளிப்பு வெளியே போனா புறம் பேசுவோம். அல்ல என்னை இப்படிலாம் மன்னிச்சு வெளியே போ, அவங்க குறித்து அந்த புறம் பேசுவோம். ஆக இது போன்ற நிலைகள் மாட்டான் பரிசு சொல்றாங்கப்பா. இதனாலதான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு நம்ம பாரு, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் தோல்வி என்ன காரணம்? இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது. என் அன்புக்குரிய சகோதரத்தினங்கள,
இந்த நிலையை நாம் சரி செய்து கொண்டால் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறலாம் தூய எழுத்து உரை நிறைவு செய்தார். நாம் நிம்மதியை நிரந்தரமாக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில அமல்களை நிரந்தரமாக்க வேண்டும். அப்படி அமல்களை நிரந்தரமாக்கினால்தான் இன்னும் அல்லாஹ் கூறுகிறாங்க, யார் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர் வெற்றி பெற்றார். யார் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ அவர் வெற்றி பெற்றுவார். அந்த தினம் வெற்றி பெற்றுவார். நீ பார்க்கணுமா இல்ல, உயிர்பிரிவு பாதுகாப்பு, ஜெட்டு பஸ் பாதுகாப்பு, அப்படிப்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தெரியுமா உங்களுக்கு? யார் சுபஹ் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டாரோ அவர் அன்றைய மூலம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருப்பார். வெற்றி தானாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்த பிறகு நமக்கு என்ன தொழில் இருக்கின்றது? ஆக அன்புக்குரிய சகோதர சொந்தங்களை அமல்களை நிரந்தரமாக்கும். அமல்களை நிரந்தரமாக்கிவிட்டால் இந்த உலகத்துல நாளை மறுமையும் சரி நிம்மதி நமக்கு நிரந்தரமாகிவிடும். மேலும் ஒரு அறிவிப்பு என்னன்னா, இன்ஷால்லா வரக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுக்கு நமது கிளையின் சார்பாக வருடம் கூட்டு குர்பானி கொடுக்கிறோம். ஆக அந்த வகையின் அடிப்படையில இந்த வடை ஒரு பங்கின் வரை 3500 ஒரு மாடு 3500 பங்கு போட்டுக்கிறோம். வரக்கூடிய 20ஆம் தேதி கடைசி நாளாக சொற்பமானவர் தான் பேர் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி கடைசி நாளாக அறிவித்திருக்கு சரிங்களா? ஏன்னா இது இந்த குர்பானி கொடுத்து நாங்க எங்கேயும் கொண்டு கொடுக்க முடியாது, ஜமாத் எங்கேயும் கொண்டு கொடுக்க முடியாது, மக்களுக்கு கொடுக்கறது தான். அதுக்கு இதெல்லாம் பொருளாதாரம் வளர்க்கிறது தனிப்பட்ட முறையில கொடுத்தவர்கள் தான். கொடுக்க முடியாதவர்கள் சிரமப்படுறத சரியான முறையில் சிரமப்படுத்த முடியும். சிரமத்தோட என்ன பண்றாங்க, ஒரு பங்கு எடுத்துருந்தாங்க. அப்ப அதை நாங்களும் சிரமத்தோட தான் செய்ய வேண்டிய நிலை. சும்மா கொடுத்தவங்க ஈஸியா வெட்டி விட முடியாது. அது பெரிய கடுமையான சிரத்தை வேணும். ஏன்னா அந்த பெருநாளுடைய அந்த நிலையை விட்டுட்டு அங்க போக வேண்டியது, ஒரு நாளுக்குள்ள அங்க கடக்க வேண்டியிருக்கிறது. ஆக அதை கருத்தில் கொண்டு இந்த வரக்கூடிய 20ஆம் தேதி கடைசி நாள் அந்த இசாவுக்குள்ள அவங்க பேரை பரிசீலிங்கன்னா அதுல சரியா நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.